உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். பள்ளத்தாக்குல லீலியின் புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள் எனக்கு பிரியமானவரும் இருக்கிறாள். கவனிங்க, இந்த லீலி புஷ்பம் எந்த இடத்துல வரும் அப்படின்னா பள்ளத்தாக்குல வரும். அடுத்தது எங்க வரும் அப்படின்னா முட்கள் நிறைந்த இடத்துல இது மலரும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல இந்த லீலி புஷ்பத்தை குறித்து நிறைய இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம கவனிக்க முடியும். புஷ்பம் என்பத காரியத்தை குறித்து ஒரு சில இடத்துல மாத்திரம் நம்ம இதை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மலர், இந்த பூ எங்க வரும் அப்படின்னா நல்ல கார்டன்ல வராது, பூந்தோட்டத்துல வராது, பள்ளத்தாக்குல வரும், முட்கள் நிறைந்த இடத்துல தான் வருமா. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மை மலர செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில நிறைய முறை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கை போல இருக்கும், முட்கள் நிறைந்தது போல இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த பாதை, ஏன் எனக்கு மட்டும் இந்த முள்ளு அப்படின்னு கேட்போம். ஏன் அப்படின்னா கர்த்தர் உன்னை மலர செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்களேன், ஏன்னா கர்த்தர் உன்னை மலர செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மலர செய்கிறார். எதன் மத்தியில? முட்கள் நிறைந்த மத்தியில, சேர் இருக்கிற இடத்துல, பள்ளத்தாக்கான இடத்துல, ஒருவரும் இருக்கணும் சொல்லி விரும்பாத இடத்துல கர்த்தர் நம்மை மலர செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரத்துல மனிதர்களும் சத்துருக்களும் நாம் மடிந்து போவோம் அல்லது மறைந்தே போவோம் என்பதாக நினைப்பான். ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை மலர செய்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் உன்னை வாடி போக விடவே மாட்டார். சில பேர் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிருக்கும், வாடி வதங்கி போயிருக்கும். ஆனா ஆண்டவர் நம்முடைய முகத்தை மலர செய்வார்.